மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 12. யூஸ்டஸ் சுக்கு நூறாக உடைந்து போன விதம் அருமை என்று அன்று பிற்பகல் ஜேப் ஒரு தொழில்முறை ரசனையுடன் கூறினார். அவரும் பாய்ரோவும் ப்ராம்ப்டன் சாலை வழியாக காரில் சென்று கொண்டிருந்தனர். ஆட்டம் முடிந்துவிட்டது என்று அவருக்கு தெரிந்துவிட்டது என்றார் பாய்ரோ பாராமுகமாக. அவரை பற்றி எங்களிடம் நிறைய ஆதாரங்கள் உள்ளன என்றார் ஜேப். 2-3 வெவ்வேறு புனைப்பெயர்கள், ஒரு காசோலை தொடர்பான மோசடி விவகாரம், அப்புறம் ரிட்ஸ் ஓட்டலில் தங்கியிருந்தபோது தன்னை கர்னல் டி பாத்தே என்று சொல்லிக்கொண்ட அந்த மிக நேர்த்தியான மோசடி, 1/2 டஜன் பிக்காடில்லி வியாபாரிகளை ஏமாற்றிருக்கிறார். இந்த விவகாரத்தை முழுமையாக முடிக்கும் வரை தற்கொலைக்கு அந்த குற்றச்சாட்டின் கீழ் அவரை தடுத்து வைத்திருக்கிறோம். திடீரென்று கிராமத்திற்கு புறப்பட்டதன் நோக்கம் என்ன நண்பரே? ஜேப், ஒரு விவகாரம் சரியா முடிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த மர்மத்தை தேடி நான் சென்று கொண்டிருக்கிறேன். காணாமல் போன அட்டாச்சி பெட்டியின் மர்மம். சிறிய அட்டாச்சி பெட்டியின் மர்மம். நான் அப்படித்தான் அழைத்தேன். அது காணாமல் போனதாக எனக்கு தெரியவில்லை. பொறுங்கள் நண்பரே. கார் அந்த மியூஸை நோக்கி திரும்பியது. 14ஆம் எண் வீட்டின் வாசலில் ஜேன் பிளண்டர்லித் ஒரு சிறிய ஆஸ்டின் 7 காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார். அவர் கோல்ஃப் விளையாடும் உடையில் இருந்தார். அவர் அந்த 2 மனிதர்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு ஒரு சாவியை எடுத்து கதவை திறந்தார். உள்ளே வாருங்களேன். அவர் முன்னே செல்ல ஜேப் அவரை பின்தொடர்ந்து வரவேற்பறைக்குள் சென்றார். பாய்ரோ ஒரு நிமிடம் ஹாலிலேயே நின்று, இந்த கோட்டை கழட்டுவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று ஏதோ முணுமுணுத்தார். சிறிது நேரத்தில் அவரும் தனது ஓவர்கோட் இல்லாமல் வரவேற்பறைக்குள் நுழைந்தார். ஆனால் ஜேப்பின் உதடுகள் அவரது மீசைக்கு அடியில் துடித்தன. ஒரு அலமாரி கதவு திறக்கப்படும் மிக மெல்லிய சத்தத்தை அவர் கேட்டிருந்தார். ஜேப் பாய்ரோவை ஒரு கேள்விக்குறியுடன் நோக்க பாய்ரோ மிக லேசாக தலையசைத்தார். நாங்கள் உங்களை தாமதப்படுத்த மாட்டோம் மிஸ் பிளண்டர்லித் என்றார் ஜேப் வெறுவெறுப்பாக. மிஸ்ஸஸ் ஆலனின் வழக்கறிஞர் பெயரை சொல்ல முடியுமா என்று கேட்கத்தான் வந்தோம். அவருடைய வழக்கறிஞரா? அந்த பெண் தலையசைத்தார். அவருக்கு ஒருவர் இருந்தார் என்பதே எனக்கு தெரியாது. சரி, அவர் உங்களுடன் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தபோது யாராவது ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்திருக்க வேண்டுமே? இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. இந்த வீட்டை நான் தான் எடுத்தேன். குத்துகை ஒப்பந்தம் என்ற பெயரில் உள்ளது. அது என் பெயரில் உள்ளது. பார்பரா எனக்கு வாடகையில் பாதியை தந்தார். அது முற்றிலும் முறை சாராதது. புரிகிறது. சரி, அப்படியானால் அங்கிருந்து எதுவும் கிடைக்காது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு உதவ முடியாமைக்கு வருந்துகிறேன் என்றார் ஜேன் தன்மையாக. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஜேப் கதவை நோக்கி திரும்பினார். கோல்ஃப் விளையாடினீர்களா? ஆமாம். அவள் முகம் சிவந்தது. உங்களுக்கு இது இரக்கமற்றதாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் இந்த வீட்டில் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. வெளியே சென்று எதையாவது செய்ய வேண்டும். என்னை மிகவும் சோர்வடைய செய்ய வேண்டும். இல்லையென்றால் எனக்கு மூச்சு முட்டும். அவள் மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினாள். பாய்ரோ விரைவாக சொன்னார். எனக்கு புரிகிறது மேடம். இது மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியது. மிகவும் இயல்பானது.
இந்த வீட்டில் அமர்ந்து சிந்திப்பது இல்லை, அது மகிழ்ச்சியாக இருக்காது. உங்களுக்கு புரிந்தால் சரி என்றார் ஜேன் சுருக்கமாக. நீங்கள் ஏதேனும் கிளப்பில் உறுப்பினரா? ஆமாம், நான் வெண்டர்வொர்த்தில் விளையாடுகிறேன். இன்று ஒரு இனிமையான நாள் என்றார் பாய்ரோ. ஐயோ, இப்பொழுது மரங்களில் சில இலைகளே மிஞ்சி உள்ளன. ஒரு வாரத்திற்கு முன்பு காடுகள் பிரம்மாண்டமாக இருந்தன. இன்று மிகவும் அழகாக இருந்தது. வணக்கம் மிஸ் பிளண்டர்லித் என்றார் ஜேப் முறைப்படி. நிச்சயமான தகவல் ஏதேனும் வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொல்லப்போனால் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். யார் அந்த நபர்? அவள் அவர்களை ஆவலுடன் பார்த்தாள். மேஜர் யூஸ்டஸ். அவள் தலையை அசைத்துவிட்டு திரும்பினாள். நெருப்பு அடுப்பிற்கு தீக்குச்சியை காட்ட குனிந்தாள். காரில் திரும்பி செல்லும்போது ஜேப் பாய்ரோவிடம் என்ன கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார். பாய்ரோ புன்னகைத்தார். இது மிகவும் எளிமையானது. இந்த முறை கதவில் சாவி இருந்தது. அப்புறம்? பாய்ரோ சிரித்தார். சரி, கோல்ஃப் மட்டைகள் அங்கே இல்லை. இயல்பாகவே அந்த பெண் வேறு எப்படியோ, ஆனால் அவள் முட்டாள் அல்ல. வேறேதேனும் காணவில்லையா? பாய்ரோ தலையசைத்தார். ஆமாம் நண்பரே, அந்த சிறிய அட்டாச்சி பெட்டி. ஜேப்பின் காலடியில் இருந்த ஆக்சிலேட்டர் வேகம் எடுத்தது. நாசமா போச்சு என்றார். ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அது என்னவாக இருக்கும்? நான் அந்த பெட்டியை மிக தீவிரமாக சோதித்தேன். ஜேப் அவரை எரிச்சலுடன் பார்த்தார். நாம் எங்கே போகிறோம் என்று கேட்டார். பாய்ரோ தனது கடிகாரத்தை பார்த்தார். இன்னும் 4 மணி ஆகவில்லை. இருட்டுவதற்குள் நாம் வெண்டர்வொர்த்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். அவள் உண்மையில் அங்கு சென்றிருப்பாள் என்று நினைக்கிறீர்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், நாம் விசாரிக்கக்கூடும் என்பது அவளுக்கு தெரியும். ஹோ, ஆமாம், அவள் அங்கு வந்திருப்பாள் என்றுதான் கருதுகிறேன். ஜேப் முணங்கினார். சரி, வாருங்கள். அவர் வாகன நெரிசலில் லாவகமாக காரை செலுத்தினார். அந்த அட்டாச்சி பெட்டி விவகாரத்திற்கும் இந்த குற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சரியாக சொன்னீர்கள் நண்பரே, நான் உங்களுடன் உடன்படுகிறேன். இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பின் ஏன்? வேண்டாம், என்னிடம் சொல்லாதீர்கள். ஒழுங்கு முறை எல்லாம் நேர்த்தியாக முடிக்கப்பட வேண்டும். சரி, இன்று ஒரு நல்ல நாள். அந்த கார் ஒரு வேகமான கார். அவர்கள் மாலை 4:30 மணிக்கு பிறகு வெண்டர்வோர்த் கோல்ஃப் கிளப்பை அடைந்தனர். வார நாட்களில் அங்கு பெரிய கூட்டம் இருக்காது. பாய்ரோ நேராக கேடி மாஸ்டரிடம் சென்று மிஸ் பிளண்டர்லித்தின் கோல்ஃப் மட்டைகளை கேட்டார். அவர் நாளை வேறொரு இடத்தில் விளையாடப் போவதாக விளக்கமளித்தார். கேடி மாஸ்டர் குரல் கொடுக்க ஒரு சிறுவன் மூலையில் இருந்த சில கோல்ஃப் மட்டைகளை தேடினான். இறுதியில் JP என்ற முதல் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பையை எடுத்தான். நன்றி என்றார் பாய்ரோ. அவர் அங்கிருந்து நகர்ந்து பின் அலட்சியமாக திரும்பி கேட்டார். அவர் ஒரு சிறிய அட்டாச்சி பெட்டியையும் உங்களிடம் விட்டு செல்லவில்லையா? இன்று இல்லை சார். ஒருவேளை கிளப் ஹவுஸில் விட்டிருக்கலாம். அவர் இன்று இங்கு வந்திருந்தாரா? ஓ, ஆமாம், நான் அவரை பார்த்தேன். அவர் எந்த உதவியாளரை அழைத்துச் சென்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு அட்டாச்சி பெட்டியை எங்கோ வைத்து தொலைத்து விட்டார்.
கடைசியாக எங்கு வைத்திருந்தார் என்று அவருக்கு நினைவில்லை. அவர் உதவியாளர் யாரையும் அழைத்துச் செல்லவில்லை. அவர் இங்கே வந்து 2 பந்துகளை வாங்கினார். 2 கோல்ஃப் மட்டைகளை மட்டும் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அவர் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்ததாக எனக்கு தோன்றுகிறது. பாய்ரோ நன்றி கூறிவிட்டு திரும்பினார். 2 மனிதர்களும் கிளப் ஹவுஸை சுற்றி நடந்தனர். பாய்ரோ ஒரு கணம் அந்த பார்வையை ரசித்து கொண்டு நின்றார். அழகாக இருக்கிறதல்லவா? அந்த அடர்ந்த பைன் மரங்கள், அப்புறம் அந்த ஏரி. ஆமாம், அந்த ஏரி. ஜேப் அவரை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தார். அதுதான் உங்கள் யூகமா? பாய்ரோ தலையசைத்து புன்னகைத்தார். யாராவது எதையாவது பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு என்று நான் நினைக்கிறேன். நான் உங்கள் இடத்தில் இருந்தால் விசாரணையை தொடங்குவேன். அத்தியாயம் 12 முடிந்தது. மர்மமான